நேத்து நீங்க 2 பேரும் எடுத்த விபரீதமான முடிவு மாதிரி திரும்பவும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அதான் உனக்கு நேத்தே சத்தியம் பண்ணி கொடுத்தனேம்மா. பரவாயில்லப்பா, மறுபடியும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க. அப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சத்தியம் பண்ணுங்க. மா, அப்பாவை நீதான் பாத்துக்கணும். அப்புறம் எனக்கு இந்த வேண்டுதல் பூஜையில எல்லாம் நீதாமா கூடவே நிக்கணும். முதல்ல நீங்க 2 பேரும் தைரியமா இருங்க. உனக்கு நாங்க ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்துல எங்களுக்கு நீ ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிற. செல்விமா, உன் நிலைமையை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அம்மா, எல்லாம் சரியாயிடும். நீ அப்பாவை கூட்டிட்டு கிளம்பு, காலையில வந்துடுறேன். சரிம்மா, வரோம். சரிப்பா. யோசிச்சுட்டு இருக்கான். ஏன் கீர்த்தி, என்னடி இது? ஏதோ விபரீத முடிவு அது எதுன்னுகிட்டு சத்தியம்லாம் வாங்கிட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம பொண்ணோட தாலி பறி போக போகுதேன்னு விரக்தியில தூக்குலக்குள்ள தொங்க போயிட்டாங்களோ? என்ன சொல்ற? ஆமாண்டி கீர்த்தி, எனக்கு என்னமோ அப்படித்தான் படுது. என்னமோ இவ இப்போ வேண்டுதல் பண்ற, அம்மன் அருளை பெறுறேன்னு ஏதாவது செஞ்சு உண்மையாவே அந்த வேலுக்கு விடுதலை கிடைக்கிற சூழ்நிலை மட்டும் வந்துடவே கூடாது. ஆடி போடி, இங்க எவ்வளவோ வந்து அவளுக்கு தெரிஞ்சதை சொல்லி இந்த வேண்டுதலை பண்ணு அந்த வேண்டுதலை பண்ணு, உன் புருஷன் வெளியில வந்துருவான்னு சும்மா ரீல் விட்டுட்டு போயிட்டா. இவளும் அதை நம்பிக்கிட்டு இந்த விரதம் எல்லாம் இருந்தா மட்டும் தூக்கு தண்டனை கைதிய கோர்ட்ல இருந்து அப்படியே வெளியில விட்டுருவாங்களா? சரிதான், ஆனா இவ இருக்கிறேன்னு சொல்ற வேண்டுதல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான வேண்டுதலே. கூடுமான மட்டும் இவ இந்த வேண்டுதலை சரியா செஞ்சு முடிக்காம இவளை இப்படியே இந்த கேடு காலத்தோடய அலைய வைக்கணும். அப்பதான் அந்த அம்மா சொல்லிட்டு போன மாதிரி தப்பி தவறி கூட எதுவுமே நடக்காது. அந்த வேலுக்கு கன்ஃபார்மா தூக்கு தண்டனை. அதான் நம்ம கூடவே இருக்கோம்ல, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அவ எப்படி வேண்டுதலை நல்லபடியா செஞ்சு முடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். வா. வேப்பிலை வேப்பிலை வெக்காளியம்மன் வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை பண்ணாரியம்மன் வேப்பிலை, கத்தி போல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை, ஈட்டி போல் வேப்பிலை. இப்ப ஒருத்தி காலையில இப்படி பாட்டை போட்டு புகைய போட்டுட்டு இருக்கா. ஆமாண்டி, என்னால சரியா தூங்கவே முடியலடி. மா, வேற என்னமா பண்றது? உன் மாப்பிள்ள இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு என்னைய இந்த பூஜையில கலந்துக்க சொல்லியிருக்காரு. நான் இப்ப கலந்துக்கலனா அதுக்கும் தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. வா போலாம். நான் வரல, நீ போ. மா, இத வச்சு ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணுவாங்கம்மா. நமக்கு இதெல்லாம் தேவையா? செல்வி, செல்வி, இதுங்க வேற வந்துருச்சுங்க. வாங்கம்மா, வாங்கப்பா. என்னம்மா, பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டியா? நான் ஏதாவது செய்யவா? இல்லம்மா, நீ எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாமே நானே பண்ணிட்டேன். வெறும் விளக்கேத்தி சாமி கும்பிடணும், அவ்வளவுதான். வீட்டுல எல்லாரும் எங்கம்மா? நீ மட்டும் இருக்க? எல்லாருமே பூஜைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்கப்பா. இதோ வந்துருவாங்க. அப்படியா? வாங்க சம்பந்தி, வாங்க 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 அத்தை, வாங்க. நைட்டு தூக்கம் சரியில்லை, அதான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். வந்தது நல்லதா போச்சு. நாம பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஆடி மாசம் ஆரம்பிச்சதும் வர வழியெல்லாம் அம்மன் கோயில்ல பரிகாரம் நடந்துட்டு இருக்கு. நீயும் இந்த பூஜையை நல்லபடியா ஆரம்பி செல்வி. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிங்கம்மா. அத்தை, பூஜை நம்ம பண்ணலாமா? வாமா, பூஜை பண்ணலாம். வாங்க. வாடா. மா, வா வா. சரி, போவோம். அம்மா தாயே, இன்னைக்கு ஆடி முதல் நாள். இன்னைக்குதான் முதல் நாள் என்னோட வேலுவுக்காக உன்கிட்ட என்னோட வேண்டுதலை வைக்க போறேன்.
ஒரு பொண்ணுக்கு அவ சுமங்கலியா வாழ்றதுக்கு அவ தாலி எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்.